கார்த்திகை தீபம் அக்டோபர் 8க்கான ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, கார்த்திக் சொன்னது மாதிரி தீபா மாதிரி கீதா வேஷம் போட்டுட்டு வராங்க. அவங்கள பார்த்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சந்தோஷப்பட, அத்தை நான் கொஞ்சம் ஐஸ்வர்யா அக்கா கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு தீபா கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, போகிறவங்க தீபா இல்லை கீதா. அண்ணி மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அதை தீர்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான்னு சொல்லி கார்த்திக் அவரோட ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு ஆன் பண்ணி வைக்கிறாரு. கீதாவும் அவங்களோட ஃபோனை ஸ்பீக்கரில் ஆன் பண்ணி வச்சுட்டு, அன்னைக்கு ரியா ரம்யாவோட சேர்ந்து நீங்களும் தானே மலையில் இருந்தீங்கன்னு கேட்க, என்னை மன்னிச்சிரு தீபா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏதோ புத்தி கெட்டு போய் அன்னைக்கு உன்னை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட வீட்டிலேருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யா அவங்க செஞ்ச தப்பை அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டதும் கீதா அவங்க தலையிலேருந்து கட்டை அவிழ்த்து எடுக்கிறாங்க. அது புரியாமல் ஐஸ்வர்யா பார்க்க, என்ன தீபா நினச்சிங்களா, நான் கீதா தான் சொல்ல, அதை கேட்ட ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாமே உங்கள் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக கார்த்திக் சார் போட்ட பிளான் தான் சொல்ல, ஐஸ்வர்யா என்ன செய்கிறதுக்குன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஐஸ்வர்யா கிட்ட கோவப்பட, கார்த்திக் சரவணனை வர வச்சு ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ண சொல்கிறாரு. அவங்களும் அரெஸ்ட் பண்ணிட்டு போக இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.